வணக்கம். செய்திச் சுருக்கம். பீகாரை தட்டி தூக்கிய கையோடு கோவையில் மாஸ் காட்டிய மோடி. வழிநெடுக அன்பு வெள்ளம் பார்த்து பார்த்து பூரித்த பிரதமர். प्रधानमंत्री के स्वागत के लिए प्रधानमंत्री नरेंद्र मोदी जो कि तमिलनाडु के कोयम्बटूर पहुंचे हैं और खासतौर से नरेंद्र मोदी का जो कि पहुंचे हैं कोयम्बटूर में। आपको बता दें कोयम्बटूर में प्रधानमंत्री नरेंद्र मोदी आपसे कुछ देर बाद दक्षिण भारत प्राकृतिक कृषि शिखर सम्मेलन का उद्घाटन भी करेंगे और साथ ही देखिए किस तरीके से बाकायदा नाट्य प्रस्तुति यहाँ दी गई और सभी का हाथ हिलाकर अभिवादन स्वीकार करते हुए नजर आए पीएम मोदी कोयम्बटूर पहुंचने पर। கோவை விவசாய மாநாட்டில் மன்னிப்பு கேட்ட பிரதமர் மோடி. நெகிழ்ந்து போன விவசாயிகள். கோவையில் இன்று 1:30 மணி அளவில் இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்து கோவை வருவதற்குள் தாமதமாகிவிட்டது. 1 மணி நேரம் தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என பேச்சை துவங்கும் போது அவர் சொன்னார். வணக்கம். मेरे प्यारे किसान भाइयों और बहनों और देश भर में டிஜிட்டல் டெக்னாலஜி இங்கு டிஜிட்டல் வழியாக பல்வேறு விவசாயிகள் நாட்டு மக்கள் எல்லோரும் இதை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடமும் சரி நாட்டு மக்களிடமும் சரி குறிப்பாக விவசாயிகளிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கோர விரும்புகின்றேன். தவிர்க்க இயலாத ஒரு நிலையாக புட்டபர்த்தியிலே எனக்கு சற்று கால தாமதம் ஆகியபடியால் இங்கே உங்களை தாமசிக்க வேண்டி வந்திருக்கிறது. அதற்காகவும் உங்கள் மன்னிப்பினை நான் கோருகின்றேன். தாமதமாக வந்ததற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டது விவசாயிகளை நெகிழ்ச்சியடைய வைத்தது. அவரது நேரம் தவறாமை உணர்வை விவசாயிகள் பாராட்டினர். தமிழகத்திலும் பீகார் காற்று. கோவையில் மோடி சொன்னதும் ஆரவாரத்தால் அதிர்ந்த அரங்கம். பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 202 இடங்களில் அமோக வெற்றி பெற்றது. முதல்வராக நிதிஷ்குமார் நாளை பதவியேற்கிறார். அங்கு வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று தமிழகம் வந்தார். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறும்போது, நான் இங்கு மேடைக்கு வரும்போது இங்கிருக்கும் விவசாயிகள் தங்கள் மேல் துண்டை எடுத்து சுழற்சி ஆரவாரம் செய்தனர். அதை பார்க்கும்போது பீகாரின் காற்று இங்கும் வீசுகிறதோ என்று தோன்றுகிறது என சிரித்தபடியே கூறினார். அப்போது விவசாயிகள் கைகளை தட்டியும் மேல் துண்டை சுழற்சியும் ஆரவாரம் செய்ததால் அரங்கமே அதிர்ந்தது. तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது.
முன்னதாக பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த பீகார் வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் பேசியபோது அடுத்தடுத்து தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பீகாரை போன்ற வெற்றி என்டிஏவுக்கு கிடைக்கும் என கூறியிருந்தார். அதற்கான சாதக நிலை தமிழகத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது என்பதைத்தான் பிரதமர் சூசகமாக சொல்லியிருக்கிறார். மாநாடு முழு வெற்றி. இயற்கை விவசாயம் இந்தியாவில் பரவ கோவை மாநாடு வழிவகுக்கும். தென்னிந்திய அளவில் இயற்கை விவசாயத்தை உற்பத்தி குறித்தான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குற வகையிலும் தேசம் தழுவிய அளவில் இந்த வேளாண்மை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாடு முழு வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம், பிரதமர் அவர்கள் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து மிக விரிவாகவும் அடிப்படை கருத்து ஆதாரங்களோடும் பேசியிருக்கிறார். எனவே நிச்சயமாக இயற்கை விவசாயம் தேசம் தழுவிய அளவில் கொண்டு செல்லப்படும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இதில் உருவாகி இருக்கிறது. உங்களுடைய பேச்சில் நீங்கள் முக்கியமான ஆலோசனைகள் சொன்னீங்க. அதில் மேற்கு தொடர்ச்சி மலைவளம் பாதுகாப்பு, விலங்கினங்களால் விவசாயம் அழிவதும் மனிதர்கள் கொல்லப்படுவதையும் எடுத்துரைத்திருக்கிறேன். அதுபோல பல்வேறு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் PM கிசான் திட்டத்தில் 60% விவசாயிகள் பயன்பெற முடியாத நிலை இருப்பதால் குத்தகை விவசாயிகளுக்கும் அந்த திட்டத்தை பயனளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆளுநரிடம் அதை ஹிந்தி மொழிபெயர்ப்பு பண்ணி அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆளுநரும் என்னிடத்திலே தனித்த முறையில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை அனுப்பி வைப்பார்கள். நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சத்ய சாய்பாபா நினைவை போற்றும் 100 ரூபாய் நாணயம் சிறப்பு தபால் தலை வெளியிட்ட பிரதமர் மோடி. புட்டபர்த்தியில் கோலாகலம். ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் 1926ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி பிறந்தார். ஆன்மீக பணிகளுடன் ஸ்ரீ சத்ய சாய் ஏழைகளுக்கு கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்கினார். இதற்காக புட்டபர்த்தியில் அவர் ஏற்படுத்திய ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை சார்பில் பிரம்மாண்ட இலவச மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் இன்றும் மிகச்சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கி வருகிறது. புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. வரும் 24ஆம் தேதி வரை விழா கோலாகலமாக நடக்கிறது. விழாவையொட்டி நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உலகின் 140 நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று காலை புட்டபர்த்தி வந்தார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பிரசாந்தி நிலையம் சென்று மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்களை முழங்க பிரதமர் மோடி சிறிது நேரம் தியானம் செய்தார். அதைத் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்றார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக 100 ரூபாய் சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். Includes a stamp featuring Bhagwan Sri Satya Sai Baba's divine form, the form so dear to millions of hearts around the world, the form which continues to shower बाउंडलेस लव एंड ग्रेस ऑन कि वे हमारे आदरणीय प्रधानमंत्री के कर कमलों से भगवान बाबा के प्रेम और प्रोत्साहन का उपहार स्वीकार करें. कुमारी लया. அதைத் தொடர்ந்து சத்ய சாய்பாபாவின் பெருமைகள் பற்றியும் அவரது சேவைகள் குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார். புட்டபர்த்தி புனித பூமியில் மிகச்சிறந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்றேன். ஸ்ரீ சத்ய சாய்பாபா நினைவாக சிறப்பு நாணயம், தபால் தலை வெளியிடும் பாக்கியம் பெற்றேன் என நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அருளுரைகளை பின்பற்றி கருணை, சேவையை நம் வாழ்விலும் முன்னெடுத்து செல்வோம் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். साथियों, आज इस पावन भूमि पुट्टपर्थी में आप सभी के बीच उपस्थित होना मेरे लिए एक भावात्मक और आध्यात्मिक अनुभव है. मुझे कुछ देर पहले बाबा की समाधि पर श्रद्धा सुमन अर्पित करने का अवसर मिला. उनके चरणों में नमन करना, उनका आशीर्वाद प्राप्त करना, ये अनुभव हमेशा हृदय को भावनाओं से भर देता है. साथियों, श्री सत्य साई बाबा का यह जन्म शताब्दी वर्ष हमारी पीढ़ी के लिए सिर्फ एक उत्सव नहीं, यह
एक दिव्य वरदान है। आज भले ही वे हमारे बीच दैहिक स्वरूप में नहीं है, लेकिन उनकी शिक्षा, उनका प्रेम, उनकी सेवा भावना आज भी करोड़ों लोगों का मार्गदर्शन कर रही है। 140 से ज्यादा देशों में लाखों जीवन नए प्रकाश, नई दिशा और नए संकल्प के साथ आगे बढ़ रहे हैं। साथियों, श्री सत्य साई बाबा का जीवन वसुधैव कुटुंबकम का जीवंत स्वरूप था। इसलिए उनका ये बर्थ सेंटेनरी वर्ष हमारे लिए यूनिवर्सल लव, पीस और सर्विस का महापर्व बन गया है। விழாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், அமைச்சர் நாரா லோகேஷ், கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், நடிகை ஐஸ்வர்யா ராய் ஆகியோர் சத்ய சாய்பாபாவின் மகிமைகள், போதனைகள், சேவைகளை பற்றி புகழ்ந்து பேசினர். விழாவையொட்டி பிரபல பாடகி சுதா ரகுநாதன் குழுவினரின் இசை நிகழ்ச்சி, இசை கலைஞர் சிவமணியின் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சி, நாட்டிய கலைஞர்களின் கார்பா நடனம், குச்சிப்புடி நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. பிரதமர் மோடி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலை நிகழ்ச்சிகளை கைதட்டி ரசித்து பார்த்தனர். தமிழகத்தில் அடித்து ஊற்றும் கனமழை, 15 மாவட்டங்களுக்கு பரந்த எச்சரிக்கை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்கள்? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும். இன்னொரு பக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி அது தீவிரமடையக்கூடும். இந்த வானிலை மாற்றம் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், 21ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். 25ஆம் தேதியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த 44 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக திருநெல்வேலியின் ஊத்து பகுதியில் 230 மில்லிமீட்டர், நாலுமுக்கு பகுதியில் 210 மில்லிமீட்டர், காக்காட்சியில் 190 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் 140 மில்லிமீட்டர், தென்காசியில் 130 மில்லிமீட்டர், செங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அப்ப நீங்க ஆர்பிஐ ஆபீசருங்க இல்லையா? ரூபாய் 7 கோடி பணம் துணிகர கொள்ளை பட்ட பகலில் பெங்களூருவில். பெங்களூரு ஜேபி நகர் HDFC வங்கி கிளையில் இருந்து 7 கோடி ரூபாய் பணத்துடன் இன்று பகல் ஒரு வேன் புறப்பட்டது. ஏடிஎம்களில் பணத்தை நிரப்பும் ஊழியர்கள் வேனில் புறப்பட்டனர். துப்பாக்கியுடன் செக்யூரிட்டி ஒருவர் பாதுகாப்புக்காக சென்றார். அசோகா பில்லர் அருகே வேன் சென்றபோது எதிரே வந்த ஒரு கார் வழிமறித்தது. காரிலிருந்து 7-8 பேர் டிப்டாப் உடையில் இறங்கினர்.
நாங்கள் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள், நீங்கள் பணத்தை ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டு செல்கிறீர்களா என கேட்டனர். அதற்கு டிரைவர் ஆம் என்றார். இல்லை, நீங்கள் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்வதாக ரகசிய தகவல் வந்துள்ளது என அவர்கள் அதிகார தோரணையில் கூறினர். ஆவணங்களை காட்டுங்கள் என்றனர். ஆவணங்களை வாங்கி பார்த்த அவர்கள் சீதாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை ஓட்டுங்கள் என டிரைவரிடம் கூறினர். துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி மற்றும் பணம் நிரப்பும் ஊழியர்களை வேனில் இருந்து அதிகாரிகள் இறக்கிவிட்டனர். நாங்கள் முன்னால் போகிறோம், நீங்கள் பின்னாலேயே வண்டியை ஓட்டிக்கொண்டு சீதாப்பூர் ஸ்டேஷனுக்கு வாங்க என கூறிவிட்டு அதிகாரிகள் காரை ஓட்டிச் சென்றனர். கார் பின்னாலேயே வேனை டிரைவர் ஓட்டிச் சென்றார். டைரி சர்க்கிள் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது காரை அதிகாரிகள் நிறுத்தினர். துப்பாக்கியை காட்டி டிரைவரை மிரட்டினர். வேனில் இருந்த பணத்தை அப்படியே காருக்கு வேக வேகமாக மாற்றினர். 7-8 பேர் இருந்ததால் வேலை வேகமாக முடிந்தது. டிரைவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிவிட்டு பணத்துடன் அவர்கள் தப்பிச் சென்றனர். மதியம் என்பதால் மேம்பாலத்தில் வாகன போக்குவரத்து பெரிதாக இல்லை. அதனால் என்ன ஏது என கேட்கக்கூட ஆளில்லை. மொத்த பணத்துடன் கார் போன பிறகே அவர்கள் அதிகாரிகள் இல்லை, திருடர்கள் என்பதை டிரைவர் உணர்ந்தார். போலீசுக்கு போன் மூலம் தகவல் சொன்னார். இதனிடையே இறக்கிவிடப்பட்ட ஊழியர்களும் செக்யூரிட்டியும் போன் போட்டு வங்கி அதிகாரிகளுக்கு விஷயத்தை கூறினர். அவர்களும் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருந்தனர். அவர்கள் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடம் வெரிஃபை செய்வதற்குள் கொள்ளை நடந்துவிட்டது. சம்பவம் நடந்த டைரி சர்க்கிள் மேம்பாலத்துக்கு போலீசார் விரைந்தனர். பதற்றத்துடன் நின்றிருந்த வேன் டிரைவரிடம் விசாரித்தனர். துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தை கொண்டு சென்று விட்டதாக அவர் கூறினார். ஆனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்ததால் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். டிரைவர் சொல்வது உண்மையா, நாடகமாடுகிறாரா, இந்த கொள்ளையில் வங்கி ஊழியர்கள் யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா, திட்டம் போட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் பெங்களூரு நகரில் சினிமாவை மிஞ்சும் வகையில் 7 கோடி ரூபாயை மர்ம ஆசாமிகள் துணிச்சலாக கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெங்களூரு மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.